ஹாய் guys, நீங்கள் வந்து இருக்குது தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கு நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புது மைண்ட் கிராஃப்ட் தான் வேர்ல்டு தான் முடிக்க போவோம். அப்போ நீ ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் என்ன வேர்ல்டு வாங்கிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெமோ வேர்ல்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த வேர்ல்டு நேம் வந்து எல்டிஜி ஃபேமிலின்னு வச்சுக்குவோம். ஓகே, எல்டிஜி ஃபேமிலி. ஸோ இந்த கேம் வந்து நம்ம நல்லாவே டெவலப் பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம். ஸோ நார்மல் டிஃபிகல்ட்டி இல்லை, ஈஸி டிஃபிகல்ட்டி வச்சுக்கலாம். நான் லைட்டாக தான். ஓகே, ஸோ ஹோம்ஸ் ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, கிரியேட் த வேர்ல்டுன்னு கொடுத்தாச்சு. லெட்ஸ் ஸ்டார்ட் த கேம் ப்ளே கைஸ். ஓகே, ஐயோ ஷேட் ஆன் பண்ணாமா. ஸோ எனக்கு வந்து பிஎஸ்எல் வந்து பர்சனலாக பிடிச்சி. ஸோ அதனால் நான் வந்து பிஎஸ்எல் வச்சு விளையாடிக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ நம்ம செஸ்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ லைக் இந்த ஃபஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி செஸ்ட் எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் சி இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணி சி தாண்டா இருக்கா. என்னடா இது, இந்த பக்கமாக சி. ஓ மை காட், பிளெயின்ஸ் பிளெயின்ஸா இல்லை இல்லையா, பிளெயின்ஸ் இல்லையா. ஓ கடுப்பு. இது வந்து ரொம்ப ஹையன் இதுவாக இருக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் தனியாக எடுத்துக்குது. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, கேம் சவுண்ட் கேட்குதாங்க இந்த டைம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேம் சவுண்ட் கேட்கலன்னா நான் கேம் சவுண்ட் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் கோ. என்னடா இவ்வளோ ஸ்லோவாக போகலாம். ஓகே, நம்ம கரெக்டாக அந்த ஐலாண்டில் வந்து தங்கிடலாம். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ. ஃபாஸ்ட்டாக போனாலும் ஸ்லோவாக போனானே தெரியலையே. ஓகே, நம்ம வந்து கேவ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது ஷேடர் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போதைக்கும் ஷேடர் போட்டுருக்கோம். நான் அந்த இடத்துக்கு தான் போகணும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து பிளெயினான பயம் வந்து தேவைப்படுகிறது. அப்படின்னா வீடெல்லாம் கட்டிட்டு அந்த இடத்துல இருக்க முடியும். அண்ட் பிக் எல்லா வீடியோலையும் பிக் வந்து கண்டிப்பாக போகணும்னு நினைக்கிறேன். என் பழைய சேனல்லையும் நான் வந்து பிக்கு தான் எப்போ பார்த்தாலும் முதல்லையே இந்த கேம் போய் ஆரம்பிக்கும் போதே பிக் ஆகும். லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம வந்து இந்த பக்கம் போகலாம். ஃபஸ்ட் வீடியோ மட்டும் கொஞ்சம் மொக்கையாக பேசிப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிமே உங்கள் வீடியோலாம் பயங்கரமாக பேசி வீடியோ போட்டுருவோம். ஓகே, லெட்ஸ் கோ. என்னடா இது, போங்கடா கைஸ். இவன் வந்து ஓடுற மாதிரியே இல்லை எனக்கு. உங்களுக்கு வந்து ஓடுறானா இல்லை அப்படியே தான் போயிட்டுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏஸ் கைஸ், ஷேடர் போட்டு இந்த கேமை பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கேமு. ஓகே, ஷேடர் போட்டாலே போதும். அவங்க மைண்ட் கிராஃப்ட் வந்து அப்படி பார்க்கறதுக்கு ரியல் லைஃப் மாதிரியே மாறிடும். நம்மளுக்கு வந்து பிளெயினான கோஸ்டல் பயம் நமக்கு வந்து தேவைப்படுது. ஸோ கோஸ்டல் பயம் நான் எங்கன்னா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். I don't have any answer guys. ஓகே, ஸோ இந்த வழியாக போகிறது வேஸ்ட்டு போல இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த வழியாக போகிறது வேஸ்ட்டு. நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு போட்டை செஞ்சு போட் வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து ஒரு போட் வந்து செய்ய போகிறேன். அதில் ஒரு கேப்டிங் டேபிள் டார்ச் ஏண்டா எடுக்குது. ஓகே, கேப்டிங் டேபிளில் போயிட்டு போட்டு என்னடா போட்டு வாங்கடா. என்ன கைஸ் இது, ஜங்கிள் போட்லாம் ஆகுது, ஓக் போட்டு வாங்க மாட்டேங்குது. என்னடா இது பண்ணுறீங்களா. போட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இனிமேல் ட்ராவல் பண்ணி போக வேண்டியதான். எப்படி கிளச்சா இல்லை கிளச்சோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு இல்லை. கோ ஸ்ட்ரைட். ஓகே, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல வில்லேஜ் கிடச்சா நல்லா தான் இருக்கும். இல்லாட்டி நல்ல பிளெயின்ஸ் பயம் கிடச்சாலும் சூப்பராக இருக்கும். அதை தேடி தான் நானும் போயிட்டுருக்கேன். ஓகே, சென்சிபிலிட்டி பயங்கர ஹையாக இருக்குது போல இருக்குது. எனக்கு சென்சிபிலிட்டி தான் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வேர்ல்டு வந்து நம்ம நிறைய டைமண்ட்ஸு ஆர்மண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம டெவலப் பண்ணலாம். இந்த ஷேடர் பிடிச்சிருக்கா இல்லை யூஸ் ஷேடர்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு போயிருக்கேன். பிளெயின்ஸ் பயம் இருக்கா, பிளெயின்ஸ் பயம் இருக்கணும். ஓ மை காட்,
few moments later. ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ப்ரோ. நான் வந்து ஒரு வில்லேஜ் இருக்கும் அப்படின்ட்டு நான் திட்டிகிட்டு இருக்கேன். என்னடா இது ஒன்றுமே இல்லையே நல்லதா அப்படின்ட்டு திட்டிகிட்டு இருந்தா இங்கே வில்லேஜுக்கு வந்துடுச்சு. சூப்பர் ப்ரோ. ஓகே லெட்ஸ் கோ. எடிட்டிங்கில் உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இருக்கலாம். ஸோ எடிட்டிங் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது வந்து நானே தான் எடிட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எப்படி எடிட் பண்ணணுன்னே தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அதனால் நானே எடிட் பண்ணி போடுவதா. ஓகே இதுக்கு கீழே லாவா தானே. ஓ மை காட் ப்ரோ. லாவா தான் போ ஓடு போ. இங்கே வந்து நம்ம லாவா இருக்கிறதுனால நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். குட்டி வில்லேஜர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய கேவ் யாகு போயிடுவாது. பெரிய இருக்கே ப்ரோ. வீடெல்லாம் பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. வெகி ப்ரோ பெரிய கேவாக இருக்கு ப்ரோ. லிட்டரலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பெரிய கேவ் இருக்குன்ட்டு. இப்போ இன்றைக்கி நம்ம மைனிங் போவோம், ஆகமாக எடுக்கிறோம், அதான் நம்மளோட டார்கெட். ஸோ நான் வந்து மைண்ட் கிராஃப்ட் வந்து ரீசெண்டாக ரொம்ப நாளாக விளையாடிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு மைண்ட் கிராஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அண்ட் நம்மக்கிட்ட நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ ரோப்ளாக்ஸ் விளையாடணுன்னா விளையாடி போடலாம். இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி கேம்ஸை நீங்களும் விளையாடணும், வந்து வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். ஸோ நீங்கள் எதுவும் கேட்காம இருக்க வரைக்கும் என்னால் எந்த வீடியோவும் போட முடியாது. ஸோ சன்செட் ஆக போகுது. ஸோ சூப்பரான ஷேடர்ஸ் போட்டு சூப்பராக இந்த கேமையும் விளையாடிட்டு இருக்கோம். ஸோ முதல்ல நமக்கு தேவைப்படுறது ஃபுட்டு. ஸோ ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே தான் நான் போயிட்டு வந்தேன். எங்கள் ஏபேல் இருக்குது, இவ்வளோ எடுத்துக்கலாம். ஓகே இந்த வீட்டுக்குள்ளே செஸ்ட்டு இருக்கும். அந்த செஸ்ட்டையும் நம்ம ஃபுல்லாக லூட் பண்ணிக்கலாம். ஓ மை காட் செம்மையா ஆப்பிள்ஸு, பொட்டேட்டோஸ், பெட்டு கிடச்சிருக்குது ப்ரோ. ஓகே லெட்ஸ் கீப் திஸ் செஸ்ட் அப்படின்னா டபுள் செஸ்ட் ஆகும். அண்டு நான் தூங்க முடியாதா? சூப்பர்டா. ஓகே நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே உள்ள வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து நாளைக்கு காலையில் மைனிங் போவோம். ஓகே கிராஃப்டிங் டேபிள் வாங்கி கொடுத்துடலாம். டார்ச் தேவைப்படும். நான் ஸ்லிப் பண்ண முடியாதா? டே என்னடா இப்படி பண்ணுறீங்களாடா? டே ஹாய் குட்டி வில்லேஜர். ஓகே ஏய் நீ ஏன்டா என் வீட்டுக்குள்ளே வர? போட அந்த பக்கம் தூங்கே விட மாட்டேன் போது. என்னடா இன்னும் நைட்டாக விளையாடா? நான் உன்னையும் தூங்க விட மாட்டேன், நானும் தூங்க மாட்டேன். நான் அதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் காபிள் ஸ்டோன் மெயின் பண்ணிட்டு இருந்தேன். நான் நைட் ஆயிடுச்சுன்னா கண்ணே தெரியாதுக்கு ஷேடர் போட்டு லைட் இது ஆஃப் பண்ணிட்டு தான் விளையாட வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே லெட்ஸ் மைண்ட் பண்ணுறா. இந்த வேர்ல்டில் வந்து நம்ம நிறைய டைமண்ட்ஸு நிறைய ஆர்மர்லாம் எடுத்து டெவலப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒழுங்காக விளையாடணும். நான் அடிக்க கீழே வந்து செத்து போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகாதபடிக்கு நான் இந்த கேம் வந்து விளையாட்டனாலே போதும். ஃபஸ்ட் நாளே உனக்கு நான் தூங்க விட மாட்டேன்டா. ஐஸ் பக்கெட் சேலஞ்சா? வெயிட் அ செகண்ட், அது என்ன சேலஞ்சு? ஐஸ் பக்கெட் சேலஞ்ச். ஓகே இது வந்து அப்டேன் பண்ணும். அது பேரத்தை சொல்லுவானுங்களே கரெக்டாக ஞாபகத்துக்கு. இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். கெட்டிங் அண்ட் அப்கிரேடா. அண்டு நமக்கு வந்து பெட்டும் தேவை. ஸோ நம்ம வந்து பெட்டு நான் எடுத்துக்கலாம். சூப்பர். ஸோ இப்போதைக்கு நான் ஷேடர் ஆஃப் பண்ணுறது தான் கைஸ். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த கேவ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். கைஸ் ஸோ என் பேக். ஸோ கேவுக்குள்ளே வந்து போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வெளியே வந்து பார்க்கும்போது பெரிய கேவ் மாதிரி தெரிஞ்சது. இல்லை பெரிய கேவ் தான் பார்த்தோன்னே. இது என்னடா குட்டியும் இருக்குது, இது என்னடா பெரிய கேவ்னு. ஓ மை காட் பயங்கரமாக கீழே போகுது. ஸோ நான் லைட்டாக மிஸ்டேக் பண்ணாலும் எனக்கு மிஸ்டேக்கால் போட்டுருவாங்க கேமுக்குள்ளே. ஓகே இந்த வீடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்களா? ஏன்னா இது என்ன ஸ்மோக் இருக்குது. ஸோ ஸ்மோக்கு மாடு இருக்குது. ஸோ மாடு கழுத்து வந்து உள்ளே மாட்டிச்சு. சாப்பிட்றா நீயாடா? இந்த மாதிரி ஒருத்தான் நான் இது கேள்விப்பட்டதே கிடையாது.
ஃபுட்டுக்கெலாம் எம்மகள் தேவை அப்படின்ற சிக்கன்ஸுக்கு அதுக்கு எம்மகள். ஓகே. ஸோ நான் வந்து முதல்ல வந்து நம்ம டூல்ஸ் பண்ணியாச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கீழே இறங்கணும் போகும். இறங்கணும்னா அது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான மேட்ரு. இங்கே கொஞ்சம் டேபிள் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கலாம். ஏன்னா கீழே இறங்கினதுக்கப்புறம் செத்துட்டோம்னா நம்மக்கிட்ட இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே போயிடும். நம்ம திருப்பி ஃபஸ்ட்லேருந்து கிரைண்ட் பண்ண வேண்டியதாகும். அப்படி ஒன்று நடக்கக்கூடாது. ஏன்னா நான் இது வரைக்கும் வச்ச எல்லா வேர்ல்டுலேயும் அதை மாதிரி நடந்துச்சு. ஒரே ஒரு வேர்ல்டை தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போனேன். அதுவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கீழே எப்படா நான் முதல்ல இறங்குறது? அங்கே ஒரு அயன் இருக்கு. ஸோ அந்த அயன் கண்டிப்பாக எனக்கு தேவை. ஓகே, சூப்பர் வெரி ஒரு அயன் இருக்குது. அவங்களுக்கு நியாயமா இருக்குதா? டாண்டா கேட்கலாமே இல்லாத கிளீப்புக்கு தான் பேச இந்த கேமில் இருக்கிறதுலே கொஞ்சம் டேஞ்சரஸான மாப்பு. ஏன்னா இது வந்து எப்போ பக்கத்தில் வருதுன்னே தெரியாது. ஆனால் வந்து வெடிச்சுக்குவான். அப்போமா நம்ம என்னடா இது எங்கே இருந்தால் அவன் தான் எப்படா வெடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய இடத்துக்கு ஆக்கிக்குவானுங்க. ஓகே, நம்ம வந்து நமக்கு டைமண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா உடனே வெளியே ஓடி வந்துடலாம். அதாவது மைனிங் டைமண்ட்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்து டைமண்ட்ஸ் வந்து சேஃபாக வச்சுக்கணும்னா நம்ம வந்து ஒழுங்காக வெளியே ஓடி வந்தோம். ஏன்னா நிறைய டைம் நான் அந்த மாதிரி தான் டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டு இருந்தேன். இதை வச்சு நம்ம பிக்கேக்ஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு பக்கெட் தான் பண்ணி ஆகணும். பிக்கேக்ஸும் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு அயன் ஆர்மர் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் எதுக்கு இப்போ இதெல்லாம் எடுத்தேன்னா இப்போ வந்து ஒரு அப்படின்னா தான் முதல்ல அயன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டைமண்ட்ஸ் எடுக்க போகும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால தான் முதல்ல அயன் ஆகும்போது போயிட்டு அதுக்கப்புறம் டைமண்ட் ஆகும்போது போகலாம் அப்படின்றேன். ஏற்ற ஹாஃப் அன் ஹவர் மைண்ட் கிராஃப்ட் பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்குது. அயன் இருக்குது. ஸோ வந்து இது பண்ணுறதுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு போகும். 3 வந்து இன்கட் பண்ணுறதுக்கு போகும். அப்படி பார்த்தா நல்லா பக்கெட் பண்ணுவோம். அயன் பிக்கெக்ஸ் பண்ணுவோம். பரவாயில்ல. ஸோ ஒன்று எடுத்தாச்சு. இதை வச்சு நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானது பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் விட்டு தேவை. சூப்பர் கிராஃப்ட் பண்ணிச்சு. நம்ம ஷீல்டு தேவை. ஷீல்டு ஓகே. இனிமேல் எந்த மாப்ஸ் வந்தாலும் நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியும் அவங்கள. ஸோ நம்மக்கிட்ட இருக்க இந்த அயனை வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போனோம், ஷீல்டு அப்புறம் இந்த ஒரு பக்கெட் பண்ணணும். அந்த பக்கெட்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஹேபேல் வச்சு கொஞ்சம் ஹீட்டும் நம்ம வெட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, ஐம் பேக். ஸோ ஓகே, இந்த இனி எடுத்தாச்சு. இதை வச்சு ஸ்வாட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக தான் இருக்கும். லெட்ஸ் கோ கைஸ். ஸோ இந்த அயன் இந்த வாட்டர் பக்கெட்டை வச்சு ஆமாம் அந்த பக்கெட்டை வச்சு நம்ம வந்து வாட்டர் எடுக்கணும். வாட்டர் எங்கே போய் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வில்லேஜில் வாட்டர் வச்சுருப்பானுங்க. அந்த வாட்டரை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளம்ஸ்லாம் பண்ணணும். நான் கிளம்ஸ் பண்ணுறேங்க பதிலாக சுற்றுவேன். அப்படியே இந்த வாட்டர் வந்து கீழே போகும். ஸோ வெயிட் பண்ணணும். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு குடிச்சிட்டோம்னா நமக்கு ஹெல்த் இல்லாத மாதிரி ஆகிடும். மெயினான மேட்டரை சொல்ல மாட்டேன். இது இந்த மாதிரி பசங்க வந்து நம்ம அடிச்சு தள்ளி விட்டுருவானுங்க. இந்த மாதிரி தள்ளி விடும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து கீழே வந்து விழுந்துக்குவோம். பசங்க தள்ளி விடும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நானே இப்போ கீழே செத்துப்பேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. லெட்ஸ் கோ. கொண்டு வரலாம். தண்ணி வந்து நான் போட்ட இடத்துக்கு நான் போட்ட டார்கெட்டு ஒரு இடம், ஆனால் அது போனது ஒரு இடம். அதனால நான் என்ன பண்ணிட்டேன் ஐடியா வச்சுருக்கேன்னா நம்ம அயனை எடுத்துட்டு அதாவது அயனில் வந்து பிக்காக்ஸை பண்ணிட்டு டேரெக்டாக போய் டைமண்ட் வின் பண்ணிடலான்னு இருக்கேன். மைண்டஸ் எப்போ அயன் இருக்கு இப்போ
என்ன பிரச்சனைனா கௌசுக்கு வந்தாங்க அந்த ஒருத்தர் இருக்கான். கௌசுக் பையன் என்ன பண்ணுவானா வந்து வந்து நம்மளை அடிச்சு போட்டு தள்ளிடுவான். ஆமாம் ஃபுல்லாக மெயின் பண்ணுறான் மெயின் பண்ணி டக்குன்னு மெயின் பண்ணி முடிச்சுட்டு பார்த்துட்டான். இதுக்கு மேலே நம்ம வந்து இங்கே நின்னோன்னா பயங்கரமாக அடிப்பான். அப்படியே போயிட்டு இப்போ ஜம்பாக போட்டு அப்படியே ஒன்று வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களா, டைமண்ட்ஸு போட்டு வெறி போ வந்தோடனே டைமண்ட்ஸு போ. என்ன போ என்னை அடிச்சிடலான்னு பார்க்குறியா? நீ கீழே வந்து சாவதான் போ செய்வ அப்படின்னா மேலே அவனுக்கு கெப்பாசிட்டி பிடிச்சி போ ஒரே விட்டு தானே போ வச்சுக்குவேன். நான் மேலே போயிட்டு டைமண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எடுத்து நான் இந்த அயன் அலர்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ஆகும்போதுக்கு மட்டும் போட்டு அதாவது ஒரு அயன் பிக்கேக்ஸ் பண்ணிட்டு நான் திருப்பி வாங்கேன் கைஸ். ஏதாவது ஒரு ஸ்கில்ட்டு இருந்து என்னை தள்ளி விட்டு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சுங்கிற மாதிரி ஆகும். ஸோ அதான் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். லெட்ஸ் கோ. ஓகே போட ஃபாஸ்ட்டாக ஓகே நல்லா வந்துச்சு. ஓகே லெட்ஸ் கோ கைஸ். we come up the அதாவது நம்ம வந்து மேலே வந்துட்டோம். ஓகே இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகணும்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த இட்டா இனிமே ஸ்மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு அயன் கேக்ஸ் பண்ணிவிட்டு கீழே அங்கே போவோம். ஸ்மெல்ட் ஆக வரைக்கும் நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஒரு 4 அயன் வந்து ஸ்மெல்ட் ஆயிடுச்சு. ஓகே 4 அயனை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட உப்பு இல்லை. என்ன புகோ இது என்னடா வில்லேஜஸ்ஸு என்னடா பண்ணுறீங்க? இனிமே இப்படி அடி வாங்கினா குட்டி வில்லேஜை கீழே வந்து அடி வாங்கிட்டான். நான் தான் அடிச்சிட்டேனோ நினச்சிட்டேன். அப்படிப்பட்ட ஆளு தான் இருந்தாலும் கொஞ்சம் ஏக்கமில்ல வந்தான். குட்டி பசங்களாம் அடிக்க மாட்டேன். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே நமக்கு வந்து நெதரைட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் கைஸ். டைமண்டே நீ இன்னும் எடுக்கலை, அதுக்குள்ளே எதுக்குடா உனக்கு நெதரைட் ஆசை அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் நினைக்கலாம். எனக்கு கேட்குது அந்த நீங்கள் நினைக்கிறதெல்லாம். பட் என்ன பண்ணுறது, நான் வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கேன். ஓகே லெட்ஸ் டு த பிக்காக்ஸ். ஸோ தென் பிக்காக்ஸ் அயன் பிக்காக்ஸ் அச்சீவ்மெண்ட். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பூட்ஸும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. அதுக்கு பேசாமல் இந்த அயனை தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஃபில்டர் சீல் வந்து யூஸ் ஆகும். அதாவது இப்போ எனிமீஸை போட்டு கொளுத்துணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உள்ளே வந்து கொஞ்சம் ஃபுட் இருக்குது, ஃபுட்டையும் எடுத்துக்கலாம். ஸோ ஃபுட்டு வந்து மெயினாக தேவைப்படுது நம்மளுக்கு. லெட்ஸ் கோ. இப்போ வந்து நம்ம டவுன் போயிட்டு அதே ப்ராசஸ் தான் பண்ண போவோம். அதே மாதிரி கீழாங்க ஒரு ஜம்ப்பு. ஒன்னாட்டு போ. ஜஸ்ட் மிஸ்ஸியா 2 பேரும் சேர்ந்து என் கூடயே சேர்ந்து விழுந்துட்டானுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு போ. சில நீ போட்டே தள்ளிருப்பானுங்க. இன்னும் நிற்கிறான், என் மேலே ஏன் வைக்கிறானா வைக்கல. ஏன் வைக்காத பார்த்தா நீங்கள் இன்னும் 2 பேர் ஆகிக்கிங்களா? நானும் என்னையே தான் இருந்துச்சுட்டு போனோமோ நினச்சேன். ஃபஸ்ட் டைமண்ட்ஸ் பண்ணிங்களா? டைமண்ட்ஸ். ஸோ டைமண்ட்ஸ் வந்து இப்போலாம் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரியே இருக்குது கைஸ். முந்தி இருக்க வேர்ல்டுலனா டைமண்ட்ஸ் வந்து ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். அடிக்காதடா ப்ளீஸ்டா. அடிக்காதடா தேங்க்யூடா. டே நீங்கள் ஏன்டா வரீங்க? நீங்கள் அங்கே வேலையே இல்லையாடா? இந்த மாதிரி உங்கள் மைண்ட் கிராஃப்ட் பிளே வருவான் எனக்கு அடிச்சு போகணும் அப்படின்னே உங்கள் பாசம் உங்களை அனுப்பிடுவாங்கண்ணா. என்னோட டாக்டிக் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவனுக்கு நல்லாவே போட்டு தெரியாச்சு. ஓகே மேலே போகலாம். ஸோ மேலே தான் நமக்கு வந்து அடுத்த வேலை. ஓ இட்ஸ் செகண்ட் மைண்ட் ஷாஃப்ட்டு.
ஒரு வெகி மைண்ட் ஷாஃப்ட்டில் வந்து எதுவுமே அவ்வளோவா நல்லதெல்லாம் கிடைக்காது. நம்ம நினைக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி பெரிய பெரிய கேம்ஸ்லாம் மோஸ்ட்லி நிறையா டைமண்ட்ஸ் கிடைக்கும். பட் அந்த மாதிரி மைண்ட் ஷாஃப்ட்டில் வந்து நம்ம உள்ளே ஃபுல்லாக அலையணும். அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். லிட்டரலாக என்கிட்ட ஒரு 7 டைமண்ட்ஸ் இருக்குது. 7 டைமண்ட்ஸ் பத்தாது. அதுக்குன்னு சொல்லிட்டு நான் பத்தாது இன்னும் கொஞ்ச நேரம் மைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாஃப் ஹார்ட்டில் போய் செத்து கிடக்கணும். ஹெல்த்து முதல்ல கரெக்டாக வச்சுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு சின்ன மிஸ்டேக் பண்ணோம்னாலும் செத்துவோம். எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. என் டைமண்ட் ஆகும் ஃபுல்லாக தீயில கருக்குனதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. டைமண்ட்ஸ் இருக்கு. சூப்பர் ஜம்ப். ஓகே, இங்கே கொஞ்சம் டைமண்ட்ஸ் இருக்குது. ஒரு மைண்ட் ஷாஃப்ட் அதான் நான் அதுக்குள்ளே போகலாமான்னு பார்த்தேன். இல்லைப்பா, நான் மைண்ட் ஷாஃப்ட் வந்து கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே ஆஃப் கெட்டிங் டைமண்ட்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். நான் தான் சொல்லுவேன், மற்றவங்களாம் சொல்ல மாட்டாங்க. பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் மைண்ட் ஷாஃப்ட்டோட இந்த டெகைன்ஸ் தான் நல்லா இருக்கும்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் மைண்டை மாற்றிட்டே இருப்பேன் கைஸ். ஓ, இங்கே பார்த்தீங்களா டைமண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி சில இடத்துல நானே டைமண்ட்ஸ் மிஸ் பண்ணிடுவேன். ஆனால் என்னன்னா மைண்ட் ஷாஃப்ட் நீங்கள் மைண்ட் பண்ணும்போது தொலைஞ்சிக்குவீங்க நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரி தொலைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எடுத்த மாதிரி தான் டைமண்ட்ஸ்லாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ கீழே போகணுமா? இந்த மாதிரி டீப் லெவலில் வந்து மைண்ட் ஷாஃப்ட் இருந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸும் கிடைக்கும். அந்த மாதிரி ரிசோர்ஸஸும் கிடைக்கலான்னு பார்க்கலாம். ஒன்றுமே கிடைக்கலையே இப்போ. எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் தான் கிடைக்கும். நீங்கள் என்னடா ஒன்றுமே கிடைக்கல அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். என்னால் அதுக்கு எந்த ஆன்சரும் சொல்ல முடியாது. இங்கே அயன் இருக்குது. நான் டைமண்ட் ஆகும்போதே டேரெக்டாக போய்க்கலாம்னு நினைக்கிறேன். 10 டைமண்ட்ஸ் தான் எடுத்துருக்கேன், அதுக்குள்ளே டைமண்ட் ஆகும்போது கேட்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னடா இப்போ பார்த்தாலும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஓகே, இந்த ஃபேச்சை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன் டைமண்ட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓ மை காட், இங்கே டைமண்ட்ஸ் வந்து இருக்குது. நான் அதை கவனிக்காமல் போயிருக்கேன். அதிகமாக டைமண்ட்ஸ் போ. ஓகே, கீழே இருக்கு. ஓ மை காட், சூப்பர் போ. வெகி இதுக்குடா வெகின்னு சொல்கிறேன். நான் வெகின்னு சொன்னேன் கைஸ், வெகின்னு சொல்லலை. லைக் நம்ம அதுக்குள்ளே போயிட்டு ஒரு டைம் செக் பண்ணிட்டு வந்துடலாம். உள்ள ஏதாவது டைமண்ட்ஸ் வந்து நம்ம அதை மிஸ் பண்ணிட்டு இதுக்கு மைண்ட் செஸ்ட் இருக்கு. ஓ மை காட், டைமண்ட்ஸ். அப்புறமா கைல்ஸ் இருக்கு. கைல்ஸ் தேவை, நேம் டேக் தேவை, கோல் வந்து இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கலாம், அதுக்காக தேவைப்படும். ஓகே, சூப்பர் கைஸ். 20 டைமண்ட் எடுத்தாச்சு உள்ளே வந்தோடனே. சூப்பர். லெட்ஸ் கோ. டேய், இவனா நாங்கள் இங்கே தான் வந்தியாடா? அவன் சொல்கிறான், அவனுக்கே போகும். ஓகே, லெட்ஸ் கோ. இங்கே எதுவும் இல்லை. டைமண்ட்ஸ் வெகி போ. நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்குது போ இப்போல்லாம். காட், நான் எவ்வளோ டைமண்ட்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன். ஸோ அது வரைக்கும் நீங்களாங்க இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ மைனஸ் ஒய் லெவல் 37, 43. என்ன போகும், ஒய் லெவல் கூட்டிகிட்டே போகுது, குறைஞ்சிட்டே போகுது. ஐயோ, நான் மைண்ட் ஷாஃப்ட்லேயே வந்துருக்கேன்ப்பா. இந்த இடம்லாம் நமக்கு செட்டே ஆகாது. மைண்ட் ஷாஃப்ட்டுக்கே போயிடலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இல்லை போ. உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த மைக்கில் கிடையாது, அதனால தான் இருக்குது. ஓ மை காட், அங்கே டைமண்ட்ஸ் இருக்குது போ. கீழே ஒரு டைமண்ட்ஸ் இருக்குது. அதில் மேலே இருக்க டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு கீழே இருக்குது டைமண்ட்ஸ் இருக்கான்னு போய் பார்க்கலாம். 24 டைமண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய நான் வந்து போன ஒரு வேர்ல்டு வச்சுருந்தேன். நீங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு வேர்ல்டு போட்டிருந்தோமே, அந்த வேர்ல்டில் நான் வந்து டைமண்ட்ஸ் எடுத்திருந்தேன். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து லாவாவில் விழுந்துட்டேன். லாவா போட்டேன். அது என்னன்னா எல்லா டைமண்ட்ஸும் கையிடுச்சு. இப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்போ? ஐயோயோ சார், அப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து நம்ம ரொம்ப மைண்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஒன்றுமே
ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடும். ஸோ அப்போது அந்த மாதிரி நடக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மைன்கிராஃப்ட்டை குவிட் பண்ணிக்குவோம். ஆனால் நான் அப்படி பண்ணல. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டவுன். டைமண்ட்ஸ் இருக்கா ப்ரோ? நோ டைமண்ட்ஸ். நானும் இந்த லாவா இருக்க இடத்துல மோஸ்ட்லி நிறைய டைமண்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து டைமண்ட்ஸ் இங்கே கிடைக்குமான்னு போய் செக் பண்ணால் கிடைக்கல. ஐ திங்க் ஸோ நான் மைண்ட் ஷாஃப்ட்லேயே கண்டினியூ பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஏன்னா நான் அந்த பெரிய பெரிய கேவ்ஸ்லாம் போகும்போது அது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ்ஸு. அதுக்கு பதிலாக நான் இப்படி ஒரு கேவ்லேயே மெயின்டைன் ஆகிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னா அதனால நமக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ நான் இந்த இடத்துல ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு பக்கத்தில் ஒரு கூட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கூட்டுக்கு போய் செக் பண்ணுவோம். ஓகே, இது இந்த கூட்டு தான். இப்போ முதல்ல வரணும்னு நினச்சி அதுக்கப்புறம் வராமல் போனோம். ஹீட்ரஸ் ஸ்பான் இருக்கிறதே எனக்கு பிடிக்காது கைஸ். ஏன்னா நிறைய டைம் இந்த ஸ்பைடர் ஸ்பான் கிடக்கா சுற்றிருக்கேன். வச்சுங்க கையில் கட்டியாக வச்சுக்கணும். போனோன்னே ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்பான் ஆகுது. எங்கேதோ வழி போகுது, நம்ம எந்த வழியாக போய் பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த வெப்ஸ் எல்லாத்தையும் எடுக்கும்போது நமக்கு வந்து நம்ம ஸ்வாடோடைய ஹிட் பாதி போகணும்னு செய்யுது. என்னடா இடம் இருக்கு இடம். இன்னும் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணா இருக்கும். நான் லைட் வச்சுட்டேன். ஓ, நான் இப்படி சுற்றிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அடிக்காத. ஆண்டி அட்ரா அட்ரா அடிச்சுதான் பாக்குடா. ஓகே, நம்ம இங்கே வந்து லேப்பீஸ் ரிசோல் இருக்குது. ஓ ஜஸ்ட்டு போ, ஏன் போய் இப்படி ஜம்ஸ்கே கொடுக்குறீங்க? இடத்த கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். அங்கே போய் நிற்குது. எதுக்கு வம்பு நம்மளுக்கு? நம்ம மைண்ட் ஷாப்லேயே கண்டினியூ பண்ணுவோம். எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை? ஸோ லெட்ஸ் கோ டு மைண்ட் ஷாஃப்ட். ஓகே லெட்ஸ் கோ. ஓகே, மைண்ட் ஷாஃப்ட்டுக்கு போயிட்டு என்னடா 4 பக்கமும் இல்லையாடா, டே வெளியும் இல்லையாடா அப்படின்னு சொல்லி அங்கே தான். ஓகே, நான் வந்து அயன் பிக்கெட்ஸ் வச்சு நான் இந்த இடத்த ஃபுல்லாக மைண்ட் பண்ணியாவேன். லேப்பிஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்படும் லேப்பிஸ்ன்னு சொல்லி ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக தேவைப்படும். இல்லை டைமிங்ஸ் தானே. நான் வந்து அந்த ஏதோ ப்ளூ கலர் டக்குனு தெரிஞ்சது. ஸோ அதை பார்த்தா நான் டைமண்ட்ஸ்ன்னு நினச்சிட்டேன். பட் அங்கே வந்து டைமண்ட்ஸே இல்லை. ஓ மை காட், டைமண்ட்ஸ் வெயிட் செகண்ட். எனக்கு என்னவோ ஏதோ ட்ராப் இருக்கும். ட்ராப்பில் கீழே ஏதாவது லாபா அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா போகணும் பயணம். அப்போ நம்ம எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டு, எல்லாமே லாவாவில் ப்ரோன் ஆகும். ஸோ அதனால் தான் கிட்ட செக் பண்ணிட்டேன். இருக்கும் இங்கே லேப்பிஸ்னு சொல்லியும் இருக்குது. ஸோ லேப்பிஸ்னு சொல்லியே எடுத்துக்கலாம். லேப்பிஸும் நமக்கு வந்து தேவைப்படும். ஏன்னா நமக்கு வந்து லேப்பிஸ்க்கு வந்து என்சாண்டிங் டேபிள் பண்ணலாம். ஏன்னா இது வந்து லாவா மோஸ்ட்லி இருக்கிற இடம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஓகே, நம்ம எவ்வளோ டைமண்ட்ஸ் எடுத்துப்போம் நினைப்போம். 35 டைமண்ட்ஸ் சூப்பர் போட்டு போக ஆர்மர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஃபுல் ஆர்மர் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி டைமண்ட்ஸ் எடுத்துருக்கேன். பட் இது வந்து பத்துமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டூல்ஸ் பண்ணோம். ஸோ டூல்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த திங்ஸ் எல்லாமே உபயோகம். அந்த விளையாட்டு விளையாடுறாங்க. ஒரே ஷர்ட் கிட்டு டூல்ஸ் எடுக்க முடியல. என்னடா இவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான்? பார்த்தீங்களா அவனை? நான் ஃபஸ்ட்டாக ரவுண்ட் அடிக்கிறான்.
கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியாதுடா. ஸ்பீடு பொசிஷன் எல்லாம் போட்டு வந்தாலே என்னால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக முடியுமாங்கிறதுடா. ஹாக சவுண்ட்லாம் கொடுக்குறீங்களோ? ஐயோ எங்கே போனோம் பின்னாடியே எப்படி வெளியே வர போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே நமக்கு வெளியே வர்றதுக்குனே ஒரு வழி இருக்குது. ஸோ அந்த வழியாக நம்ம வந்துடலாம். டைமண்ட்ஸ் 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 டைமண்ட். ஓ இது இவ்வளோ பெரிய கேவ் ப்ரோ. இவ்வளோ பெரிய கேவ் பார்த்ததே இல்லை ப்ரோ. பிளாக்ஸ் பிளாக்ஸ் பிளாக்ஸுங்க பிளாக்ஸுங்க போடு பிளாக்ஸை போடு. ஓகே ப்ரோ இங்கே வந்து 6 டைமண்ட்ஸை கிடச்சிருந்தா சூப்பராக இருக்கும். இது சக்ஸஸ்ஃபுல்லாக டைமண்ட் ஆகாமல் எடுத்த மாதிரி ஆகும். ஓகே லெட்ஸ் கோ கோ கோ. ஓ இவ்வளோ டைமண்ட்ஸ் ப்ரோ. இதெல்லாம் பார்க்க இடமா 2 டைமண்ட்ஸாக வச்சுருக்கானுங்க ப்ரோ. ஆம்பி பார்த்துட்டான்டா. எல்டேன் மட்டும் ஏங்க சாவே மாட்டேங்கிறான். அவனை மட்டும் கொஞ்சம் ஈஸியாக கொண்டுடலான்னு பார்த்தா அவனை மட்டும் கொள்ளைய மாட்டேன். ஒன்று ஏதாவது எங்கேயோ பார்த்தேன். அண்ட் ஒன்று எவ்வளோ டைமண்ட்ஸ் எடுத்துருக்கேன்னு நான் பார்க்கவே இல்லை. நான் எவ்வளோ டைமண்ட்ஸ் எடுத்துருக்கேன்னு பார்க்கல. ஸோ நான் வந்து பிளைண்டாக போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் எவ்வளோ டைமண்ட்ஸ் எடுத்துருக்கேன்னு பார்த்தா தான் நிம்மதியாக இருக்கும். அது வரைக்கும் டைமண்ட்ஸ் பார்க்க போகிறதில்லை எவ்வளோ டைமண்ட்ஸ் எடுத்துருக்கேன்ட்டு. அது மேலே இருக்க டைமண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எடுத்துக்கலாம். இதுக்கு இப்போதைக்கு டைம் கிடையாது நம்மளுக்கு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்மளால வீட்டுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். ஏன்னா இங்கே இருக்க மாப்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக போட்டு தெளிவாங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போவோமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு சேஃபு. இல்லாட்டி அவனுக்கு அடியில் செத்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன் சுத்தமாக முடிஞ்சு. என்னடா 360 அடிக்க நான் அவனை கண்டுக்காத வந்து எப்படி போவேன். சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு போவோம் கைஸ். அவ்வளோதான் மைனிங் என்ன முடிஞ்சு. இனிமேல் நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தேவையான ஆர்மர்லாம் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் இந்த ஸ்கில்டன் இல்லாமல் இருந்தால் சரிதான். ஃபாஸ்ட்டாக போடா டே போடா ஃபாஸ்ட்டாக போடா. ஓகே லெட்ஸ் கோ 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 லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ. மேலே போ ஃபாஸ்ட்டாக போடா டே ஃபாஸ்ட்டாக போயிட்டு போடா. ஸ்லோவாக போகாங்க கைஸ். ஓகே இதே ஆங்கிளில் போகணும். லைட்டாக மிஸ் பண்ணோன்னா கூட கீழே விழுந்துக்குவேன். ஓகே அப்படியே போட ஃபாஸ்ட்டாக போ. ஓகே இதுக்கு மேலே ஓ மை காட் 64 டைமண்ட்ஸ் ப்ரோ. வெரி ப்ரோ 64 டைமண்ட்ஸு. அதுவும் சர்வைவல் மைன்கிராஃப்டில் நம்ம வந்து 64 டைமண்ட்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே சூப்பர். ஸோ நிறைய பேர் எடுக்க தான் செய்கிறாங்க. பட் இது வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ தான் முதல் டைமாக நான் 64 டைமண்ட்ஸ் எடுக்கிறேன். 64 தான் கரெக்டாக எடுத்துருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அப்படி தான் எடுத்தேன். பட் 64 டைமண்ட்ஸ் எடுத்துருந்துருக்கேன். சூப்பர் கைஸ். ஸோ இந்த 64 டைமண்ட்டை வச்சு நான் இப்போ வந்து ஒரு ஆர்மர் அப்புறமா சில திங்ஸ் எல்லாத்தையும் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து எப்போதுமே பண்ணுறது தான் ஒரு ஸ்வாட் கண்டிப்பாக ஃபஸ்ட்டே பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு அது பேர் வந்து பிக்காக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செஸ் பிளேட். ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு லெகின்ஸ் அண்ட் ஒரு ஹெல்மெட் ஒரு பூட்ஸ். 35 டைமண்ட்ஸ் நம்மகிட்ட மீதி இருக்குது. லெட்ஸ் கோ டியூட். இதை ஆஃப் ஹேண்டில் வச்சுப்போம். ஓகே காய்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்க்கவங்களாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து முதல் வகையாக டைமண்ட் ஆகும்போது எடுத்துக்கிட்டோம். ஓகே ஸோ ஓகே காய்ஸ். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதோட நெக்ஸ்ட் பார்ட்டை கூடி சீக்கிரமாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கவங்களாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் பாய் காய்.